யாரோட நீ எனக்கு உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒட்டும் இல்ல உறவும் கிடையாது. கும்பிட்டு நாள் இன்னொரு வீட்டுக்கு விசுவாசம் பண்ணணும் தானே. இப்ப கூட தின்றது தூங்குறது படுக்கிறதுல இங்க. ஆனா உன் விசுவாசம் முழுக்க அங்கதானே வச்சிருக்க. 6 மாசமா நீங்க இருக்கிறதால அப்படியே தலையில தூக்கி வச்சுக்கலாம் ஆட முடியாதுடா. புரியுதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. புரியுதா? புரியுதா? உனக்கும் புரியுதா? வேண்டாம் வேண்டாண்ணே, எனக்கு அந்த சொத்தும் வேணாம் ஒண்ணும் வேணாம். எல்லாத்தையும் நீயே வச்சுக்கண்ணே. வச்சுக்க. டேய் இருடா, என்ன சக்தி உன் இஷ்டத்துக்கு வார்த்தை விட்டுட்டு இருக்க? என்ன சொத்து பத்து பேச்சு வந்ததும் சொந்த பந்த கண்ணுல இருந்து மறைய ஆரம்பிச்சிருச்சா? யாருன்னு சொந்தமா? இவனா? அண்ணா இந்த வீட்டுக்குன்னு இவன் ஏதாச்சும் ஒரு துரும்ப கிள்ளி போட்டு போனாங்கன்னா சரி விடுங்க. எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. ஏதாவது ஒரு சமயம் இவன் நம்ம பக்கம் நின்று பண்ண அப்படியே பிரச்சனை வந்தப்பெல்லாம் அந்த பரதேசி பக்கத்துல நின்று பேசியிருக்கான். ஒரே ஒரு நாள் எங்க அண்ணங்க நின்று நம்ம பக்கம் பேசிருப்பானா இல்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பானா? ஒண்ணுமே பண்ணலன்னா அப்புறம் எப்படி என்ன இவனை தம்பின்னு கூப்பிடுறது? ஏதோ உருப்பிடாம சுத்திட்டு இருக்கானே அந்த பரதேசி ஒன்றும் பண்ண மாட்டேன்னு இதை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு கடையை வச்சு கொடுத்தோம். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? சொத்தை வர கொடுக்கணுமோ? சொத்த பயலுக்கு. அதான் உன் சொத்து எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன்லானே. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. பேசி காயப்படுத்தாத. அது எப்படிங்க நியாயமா சேர வேண்டியதை நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்க? இல்ல சுகன்யா, வேணாம். நான் சொல்றத கேளு. எனக்கு எதுவுமே வேணாம் வேணாம். நானே இந்த வீட்டுக்கு யாரு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? என்னங்க தம்பி? பழனி எங்க பழனி? ஏய் பாடு வர்ற அத்தா, இங்க பாரு அத்தா, இந்த உருப்படாதவனுக்கு சொத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி உரம் முடிச்சுட்டு ஓடி போன அந்த ஓடுகாலிக்கு சொத்துக்கிட்ட கொடுக்கணும்னு சொன்ன வச்சுக்க. நல்லா இருக்காது அத்தா, தெரிஞ்சுக்க. பேசாம நீ உண்டு வேலை உண்டுன்னு. இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு நீங்க சொத்து குடுக்குறீங்களோ இல்லையோ அதெல்லாம் உங்க பிரச்சனை. ஆனா உங்க தம்பிக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய சொத்தை நீங்க கொடுத்தே ஆகணும். அவனுக்கு சல்லி காசு கொடுக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? பண்ணி பா, என்ன வேணாலும் பண்ணி பா. உங்க அப்பா கேள்வி கேட்டா நீ அவர்கிட்ட பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்லாம கதிரை இழுத்து விடுற? அம்மா நான் வேணும்னே பேசலன்னு சொல்லிட்டேன்லம்மா. அப்பா மேல இருந்த கோவத்துல ஏதோ வார்த்தை தவறி வந்துருச்சு. இந்த வீட்டு ஆளுங்களுக்கு எங்க இருந்தா அப்படி கோவம் வருமோ எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப அப்பா பேசுனது மட்டும் சரியா என்ன? டேய், அப்பா பேசுனதும் சரியில்லைதான். அதுக்காக நீ குடிச்சிட்டு வந்தது சரியாயிடுமா? வாடா. சித்தப்பா, நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஆமா, என்னாச்சு பழனி? சொத்து பிரிக்கிறத பத்தி பேச்சு எடுத்தாங்கன்னு நான் சொன்னேன்லக்கா. ஆமா, இருக்கிற சொத்தை 3ஆ பிரிச்சுக்கலாம். அம்மா காலத்துக்கு அப்புறம் அந்த வீட்டை பழனிக்கு கொடுத்துடலான்னு முத்தண்ணா சொல்லிச்சு. நல்ல யோசனை தான். அது நல்ல யோசனையா இல்லையானால எனக்கு தெரியலக்கா. என் பேர்ல சொத்து எழுதி வைக்கிறதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. சொத்து வரப்போகுதுங்கிற சந்தோஷத்துலயும் நான் குதிக்கல. ஆனா என் பேர்ல சொத்தையும் வீட்டையும் எழுதி வைக்கிறதுல சக்தி என்னனுக்கு விருப்பம் இல்ல போல. ஏனா? உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியது தானே அது கிடைக்கிறதுல அவருக்கு என்ன பிரச்சனையா? அவரே உழைச்சு சம்பாதிச்சு நிறைய சொத்து சேர்த்திருக்காராம். அதை எதுக்கு எனக்கு எழுதி கொடுக்கணும்னு அவர் கேட்க. அது நியாயமானதாவே இருக்கட்டும். ஆனா அது எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஒரு முறை வேணாமாக்கா? இந்த வீணா போனவனுக்கு, இந்த வெறும் பயிலுக்கு, இந்த வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவனுக்கு எதுக்கு சொத்தை கொடுக்கணும்னு சின்ன சொல்லிருச்சுக்கா. ஏய் பழனி, நீ ஏன்டா அழுவுற? என்ன சொன்ன? அவர் என்ன சொன்னாரு? நீ அந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரா? உனக்கு சொத்து கொடுக்க மாட்டாரா? அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நீங்க சும்மாவா இருந்தீங்க? எனக்கு வருத்தமாயிடுச்சு செந்தில. சின்ன வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எம்பிட்டு திமிரு இருந்தா அப்படிலாம் அண்ணன் பேசியிருக்கோம் உங்ககிட்ட. அவரையெல்லாம் சும்மா விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாதுடா. அத்தை, என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானு இங்க கடையில. இத பாருங்க, நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு இங்க வாங்க. ஏய், எதுவும் பிரச்சனையா இல்ல? உனக்கு எதுவும் உடம்பு முடியும் சரியும் இல்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். நம்ம பழனிக்கு எதிரா துரோகம் நடக்குது. அதை நீங்க கேட்க வேண்டாமா? என்னடி துரோகம் நடக்குது? அண்ணன் வீட்டுல சொத்து பிரிக்கிறாங்களாம். பெரிய அண்ணன் தம்பி 3 பேருக்கும் சமமா சொத்து பிரிக்க சொன்னாராம். இருக்கிற வீட்டை பழனிக்கு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு. சின்ன அண்ணனுக்கு அதுல விருப்பமே இல்லையா. பழனிக்கு சொத்தே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாராங்க. அக்கா வேணாம். அது மட்டும் இல்லங்க, அவன் அந்த வீட்டு ஆளே இல்லைன்னு சொல்றாராம். பாவங்க பழனி இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு பேசுறாரு அவங்க அண்ணே. இத பாருங்க, பழனிக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது நம்ம நிக்க வேண்டாமா முன்னால? நம்ம உடனே என்ன ஏதுன்னு கேட்டாகணும். நீங்க கிளம்பி வாங்க. வர நீ போன. என்னக்கா நீ? அவர் உடனே வராராம். ஆனா அவர் வர வரைக்கும் என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாது. டேய் நீ வாடா. உனக்காக நான் பேசுறேன்டா, நான் இருக்கேன்டா உனக்கு. வா. அம்மா அப்பா வர்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்கலாமா? டேய் எதுக்குடா நான் அமைதியா இருக்கணும்? அதுக்கு இல்லம்மா, நான் வர்றதுக்குள்ள நீங்க எதுக்கு அங்க போனீங்கன்னு சொல்லி அதுக்கு சண்டை போடுவார்ல. அதெல்லாம் ஒண்ணும் சண்டை போட மாட்டாரு. அப்படியே சண்டை போட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என் தம்பி மனசு வருத்தப்படுற மாதிரி பேசியிருக்காரு. நான் எப்படிடா சும்மா இருக்க முடியும்? நீ வாடா, நான் பேசுறேன். வா அக்கா. நீ வா. வேணாக்கா. ஏமா, நீ உசுரோட தானே இருக்க. நீ உசுரோட இருக்கும்போது
உன் மகனுக்கு இம்புட்டு பெரிய அநியாயம் நடக்குது, நீ பாத்துட்டு சும்மா இருக்க? இவனையும் நீ தானே பெத்த, இல்ல எங்க இருந்தாவது தூக்கிட்டு வந்தியா? ஏய் என்னடி பேசுற? ஆமா, பழனிக்கு சொத்தெல்லாம் கிடையாதுன்னு சொன்னியாமே. ஐயோ இன்னும் பேசிக்கிட்டு தாண்டி இருக்கோம், எந்த முடிவுக்குமே வரலடி. பேசிட்டு இருக்கீங்களா? ஹ, ஏதோ பெரிய மனுஷன் இந்த வீட்டுக்கும் பழனிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாராமே, சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாராமே. ஏய் என்ன, நான் தான் அப்படி சொன்னேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பண்ணுவா? ச்சே, அநியாயத்தை தவிர வேற எதுவுமே பண்ண மாட்டேன்னு முடிவோட வாழ்ந்துட்டு இருக்கியா? மனுஷனா நீ? இல்ல யார் இவன்? உன் சொந்த தம்பி தானே? சொந்த தம்பி தான் இல்லன்னு யாரு சொன்னது? ஆனா தம்பி எங்க கூட இல்லையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு விட்டு ஒண்ணு இல்ல, அப்போ முந்தானே பிடிச்சிட்டே உன் கூட வந்துட்டான். அன்னையில இருந்து இன்றைய வரைக்கும் உன் வீட்டுல தான் வேலை செஞ்சு கொட்டிட்டு இருக்கான். இந்த பார், நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச சொத்தை இந்த ஒட்டுண்ணி பயலுக்கு எதுக்கு பங்கு கொடுக்கணும்? பங்கு கொடுக்க முடியாது, நொங்கு கொடுக்க முடியாது, புரியுதா? ஆ, ஏய் சக்தி, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேசிட்டு இருக்காத, அமைதியா இரு. அண்ணே நீங்க இருங்க அண்ணே, நான் இவர்கிட்ட பேசிக்கிறேன். ஏன் என்ன பார்த்து சொல்லு, எல்லாத்தையும் நீ தான் சம்பாரிச்சியா? அப்பா எதுவும் விட்டுட்டு போலியா? விட்டுட்டு போனார்தான், தம்மத்தோட சொத்தை கொடுத்துட்டு போனாரு. அத நீங்க கொஞ்சம் உழைச்சி பெருக்குனீங்க, அவ்வளவுதானே. மத்தபடி இப்ப இருக்கிற சொத்தெல்லாம் அப்படியே உங்க உழைப்புல வந்து ஒண்ணும் உட்கார்ந்துடல. இது பாரு, ஒழுங்கா தம்பிக்கு கொடுக்க வேண்டிய பங்கை ஒழுங்கா கொடுத்துரு. அதெல்லாம் வேணாம், விடு. இந்த பார், எல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த ஒட்டுண்ணி பையன் அங்க வந்து ஒன்று நீலு கண்ணீர் வச்சானோ, அப்படியே தம்பி தாங்க முடியுமா? நியாயம் கேட்க வந்தியா? லூஸ் மாதிரி பேசாத. யாரும் என்கிட்ட சொத்துக்காலாம் வந்து அழல, என்ன அந்த வீட்டு ஆளே இல்லைன்னு பேசிட்டாங்கன்னு தான் வருத்தப்பட்டு சொன்னா. ஆமா தாச்சி, அப்படிதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு. அது ஏதோ பேச்சோட பேச்சா அப்படி சொல்லிட்டாரு. அதையெல்லாம் நீ ஒரு விஷயமா எடுத்துக்காத. டேய், நான் எடுத்த முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டே இருக்க, இது பெருசாயிட்டே போகுது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா. கோமதி, சொத்து விஷயத்துல இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா நல்ல முடிவை தான் எடுப்போம். அண்ணா, இனிமே நல்ல முடிவு கெட்ட முடிவுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கண்ணா. எல்லாம் கேட்டுங்க, நான் என்ன சொல்லணும் அதுதான் இறுதியான முடிவு, அதுதான் நல்ல முடிவு. என்னப்பா இப்படி பேசுறான் இவன்? எல்லாருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கறது தப்பான முடிவா? தப்பான முடிவு தான். எங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன். பாத்தியா உன் மகன் எப்படி பேசுறான்னு? கோமதி கொஞ்சம் பொறுமையாரு, கோவப்படாத, எல்லாத்தையும் பேசிக்கலாம். நான் எதுக்கு சொல்றேன், என்னத்துக்கு சொல்றேன்னு இங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. இனிமே பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. சொத்தை 3ஆ பங்கு போட முடியாது, 2ஆ தான் பங்கு போட முடியும். ஒன்னு அண்ணனுக்கு, ஒன்னு எனக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல பங்கு போட வாய்ப்பே இல்ல. அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காது. கேட்க ஆள் இல்லைன்னு துளிக்கிட்டு இருக்கியா நீ? இது பாரு, என் தம்பிக்கு ஒரு அநியாயம் நடக்கும் போது நான் கண்டிப்பா வருவேன், கேட்க தான் செய்வேன். நீனே அப்படியே பாஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வந்ததை பார்த்தா உன் தம்பிக்கு பறிஞ்சிட்டு வந்து பேசுற மாதிரி தெரியல. உனக்கு சொத்துல பங்கு கேட்டு வந்த மாதிரி தானே இருக்கு. அட சி 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 சி, இது பாரு, கேவலமா பேசாத. அப்படி பார்த்தாலும் எனக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்குல்ல. நினப்புதான். கேட்கணும்னு நினைச்சா என்னாலையும் கேட்க பயப்படாத. நான் கேட்க மாட்டேன். எனக்கு தேவையான சொத்தை என் புருஷன் சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அது போதும் எனக்கு. இந்த 10க்கு 10 கடை வச்சிட்டு இருக்கப்ப இந்த பந்தா பண்ணிட்டு இருக்க. இது பாரு, தேவையில்லாம பேசாத. உன்கிட்ட சொத்துக்கு வந்து நிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இத பாரு, எனக்கு ஏதாவது அநியாயம் நடந்தா கூட நான் பேசாம இருந்துருவேன். ஆனா என் தம்பிக்கு ஏதாவது நடந்துச்சு, நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படியே ரொம்ப தம்பி மேல பாசம் பொங்கி வழியுதோ. அவன் சொந்தமா தொழில் தொடங்கினோன்னு எல்லாம் சேர்ந்து அவன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிங்கல்ல, அந்த கூட்டத்துல ஒருத்தர் தான் நீனு. இப்ப அப்படியே நியாயமா வந்துட்ட. அண்ணே, தொழில் தொடங்கினதுக்காக ஒண்ணும் யாரும் துரத்தல. அது ஒரு சின்ன மனஸ்தாபம். வீடுன்னு இருந்தா மனஸ்தாபங்கள் வரதான் செய்யும். அன்னைக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி நடு ரோட்ல நிறுத்தினப்ப நாங்கெல்லாம் உனக்கு தேவைப்பட்டுச்சு. கட்ட வைக்கிறதுக்கு அண்ணங்கெல்லாம் தேவைப்பட்டது. கல்யாணம் பண்ணப்ப அண்ணங்கெல்லாம் தேவைப்பட்டது. இன்னைக்கு சொத்து வேணும்னா அக்கா கட்சி மாறிட்டியோ? கட்சி மாறி போயில. இத பாரு, யாரும் யார் பக்கமும் சாயல, யார் கட்சியும் மாறல. சொத்தை 3 பங்கா பிரிக்கணும், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவனுக்கு சொத்து கொடுக்காம விட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். திரும்ப திரும்ப சொல்றேன், பழனிக்கு பங்கு கொடுத்துதான் ஆகணும். நானும் திருப்பி திருப்பி சொல்றேன், சொத்தை 3ஆ பிரிக்க முடியாது, அவனுக்கு பங்கு கொடுக்க முடியாது. அது எப்படி மாமாவா அப்படி பேசலாம்? மாமா அழுகிறத பார்த்து எனக்கே மனசு தாங்கலடா. அண்ணே வாண, நாம போய் கேட்போம் வாண. கதிரு, அதான் அத்தை போயிருக்காங்கல்ல, எல்லாரும் ஒன்னா போய் சண்டை போடணுமா? ஆமாக்கா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுதான் ஆகணும். சித்தப்பாக்கு யாரும் இல்லைன்னு அவங்க நினைச்சிட கூடாதுல்ல. ஐயோ, நீ வேற சும்மா இரு ராஜி. பள்ளி எங்கடா? சித்தப்பாவை கூட்டிட்டு அத்தை அவங்க அண்ணன் வீட்டுக்கு சண்டை போட போயிருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், என் தம்பிக்கு அவன் பங்கு கொடுத்தே ஆகணும். திரும்ப திரும்ப நானும் சொல்றேன், சொத்தை 3ஆ பிரிக்க முடியாது, 2ஆ தான் பிரிக்க முடியும். ஒன்னு அண்ணனுக்கு, ஒன்னு எனக்கு, அவ்வளவுதான். நீ என்ன கத்துனாலும் அவர் என்ன பேசினாலும் அதுக்கு மேல பிரிக்க முடியாது. யார் அவ்வளவு இருக்குது? இத பாரு, யார் யார் மாப்பிள்ள பள்ளி மனசு வருத்தப்படுற மாதிரி பேசுனது? வெளியவாயா? என் வீட்டு வாசப்பள்ள எவ்வளவு கத்திட்டு இருக்கிறது? எதுக்கு கத்திட்டு இருக்க? என் மாப்பிள்ள பள்ளி வேலை என்ன பேசுன? அப்படியே ஒண்ணு தினமே நடிக்கிற. முதல்ல உன் பொண்டாட்டி வருவாளா, என்னாச்சுங்களா, அப்படி நீ வருவியா, என்னாச்சுங்க? ஏயா எல்லாமே தெரிஞ்சுதானே வந்திருக்க. அப்புறம் என்ன நடந்துச்சுக்கிற?
பள்ளிக்கு சொத்துல பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா? ஏன்பா மொத்த சொத்தையும் 3 பங்கா வைக்கலான்னு தான்ப்பா முத்துவேல் சொல்லிட்டு இருந்தான். கோமதிக்கும் பங்கு கொடுக்கணும்னு நான் சொன்னேன். யாருக்கு வேணும் உன் சொத்து? இந்த பாரு, சொல்றதை கேளுமா. சக்திவேல் அவனுக்கு என்ன பட்டதோ அதை சொன்னான், அவ்வளவுதான். நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு தானே இருக்கோம், அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? இன்னும் எந்த முடிவுமே பண்ணல. கண்டிப்பா அவரு நல்ல முடிவா தான் எடுப்பாரு. முடிவெல்லாம் நான் சொன்னதுதான், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. உனக்கு ஏதோ கொஞ்சம் பார்த்து கொடுக்கலாமே தவிர பங்கெல்லாம் கொடுக்க முடியாது. பங்கும் கிடையாது, நொங்கும் கிடையாது. போங்க போங்க. நீ எல்லாம் மனுஷனாயா? கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் பேசிக்கிறீங்க. ஏங்க, ஒரு வீட்ல 3 பேர் இருக்காங்கன்னா பங்கு சமமா தானே பிரிக்கணும். இது என்னங்க அநியாயமா இருக்கு? டேய், இது எங்க வீட்டு விஷயம். அல்ற சில்ற நண்டு சிண்டெல்லாம் வந்து தலையிடக்கூடாது, புரியுதா? அமைதியா இரு. இந்த மாமா பாதிக்கப்பட்டிருக்காரு, கண் கலங்கி நிக்கிறாரு. நாங்க கேட்காம பின்ன வேற யாருங்க வந்து கேப்பா? அப்பா, உங்ககிட்ட நான் பதில் சொல்லிட்டு வாங்க உள்ள வாங்க. யோ, பழனிக்கு நடந்த அநியாயத்துக்கு பதில் சொல்லாம யாருமே உள்ள போக முடியாது. மரியாதை அவனுக்கு சேர வேண்டியதை கொடுங்க. மச்சான், எனக்கு இவங்க கிட்ட இருந்து பணம் காசோ இல்ல சொத்து பத்தோ இதெல்லாம் எதுவும் வேணாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இரு சுகன்யா. என்னடா நீ? அக்கா நீயும் அமைதியா இரு. என்ன யாரோன்னு சொல்லிட்டாங்க மச்சான். இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டேய், நாங்க யாருமே அப்படி சொல்லலையேப்பா. உன் அண்ணன் சக்தி தானே சொன்னா. என்னமோ மொத்தமா நாங்க உன்னை ஏதோ விலைக்கு வச்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. ஆனாலும் அண்ணா அப்படி சொல்லிருக்க கூடாதுல ஆத்தா. சரிதான் தம்பி, உங்க அண்ணன் அப்படி சொன்னது தப்புதான், சொல்லிருக்க கூடாதுதான். கூட பிறந்த பொறப்ப கண்டபடி பேச எப்படிதான் மனசு வருதோ தெரியல. யோ, நீ பள்ளிய கண்டபடி பேசுறது தப்புதான். சொத்துல பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் தப்புதான். தப்பார், நாங்க ராப்பகலா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து இந்த ஒட்டுணி பயலுக்கு நாங்க எது கொடுக்கணும்? ஏங்க, எங்க மாமா கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்னு தெரியும்ல. சொத்துல சம பங்கு எங்க மாமாவுக்கு கொடுக்கணும். கோர்ட்டுக்கு போ, பஞ்சாயத்துக்கு போய் எங்கேயாச்சும் பா. ஆனா ஒரு பைசா கொடுக்க முடியாது. இல்ல நான் ஒன்னும் சொத்துக்காக எல்லாம் கோர்ட்டுக்கு போக மாட்டேன் அண்ணன். இவ்வளவு நாளா இந்த வீட்டுல ஒருத்தன் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை இல்லன்னு சொல்லிட்டீங்கல்ல. டேய், ஆமாண்டா, நீ இந்த வீட்டுல ஒருத்தன் கிடையாதுன்னு தான் சொன்ன. என்ன பண்ண போற?